ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. 6 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைங்க. நான் உளுந்து இப்போ 1.5 மணி நேரம் ஊறி இருக்கு. அரிசி நான் 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம 1.5 மணி நேரம் உளுந்து ஊற வச்சுருக்கோம். வாங்க இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். நான் ப்ரீத்தி ஈஸி கிரைண்ட் ஆரா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அரைக்கும். அரை மணி நேரத்தில் எனக்கு அரைச்சி முடிச்சிடும். எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை. உளுந்து அரை மணி நேரத்தில் அரைச்சிரும். இட்லி அரிசி 20 நிமிஷத்தில் அரைச்சி முடிச்சிடும். இப்போ எப்படி அரைக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உளுந்து நல்லா போட்டுக்கோங்க. எந்த டம்ளரால் நீங்கள் உளுந்து எடுத்துருக்கீங்களோ அதே டம்ளரால் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க கிரைண்டரில். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். உளுந்து கிரைண்டரில் அங்கங்கே ஒட்டின்னு இருக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அரைக்கிற நல்லா அரைப்படட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றுறேன். நல்லா திருப்பி கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டு நல்லா இன்னொரு 5 நிமிஷம் அரையட்டும். மறுபடியும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா அரைப்படட்டும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி 1 டம்ளர் தண்ணி ஊற்றும். மொத்தமாக 1.5 டம்ளர் உளுந்துக்கு 3.4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றலை. இந்த தண்ணி போதுமானது. நான் கிரைண்டர் பக்கத்துலேயே எப்பயுமே நின்றுட்டே இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால நான் 3 டம்ளர் தண்ணின்னு சொல்லிட்டு அளவு எடுத்து வச்சு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் ஊற்றிட்டுறேன். வேணால் கிண்டி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு கிரைண்டரும் ஒவ்வொரு மாதிரி. சில உளுந்து அரைப்படாமல் இருக்கும். ஸோ அதனால் கிண்டி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி. நான் உளுந்து நல்லா அரைப்படட்டும். நல்லா பூத்து வரும் உளுந்து. நல்லா 3/4 கிரைண்டருக்கு மேலேயே வரும் உளுந்து. ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி இருக்கும் உளுந்து அள்ளினீங்கன்னா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்து அள்ளிடலாம். நான் இப்போ டோட்டலாக 30 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் கிரைண்டரில் உளுந்து போட்டு நல்லா அரைப்பட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், நல்லா எடுத்து பார்த்தோன்னா பந்து மாதிரி இருக்குது. ஸோ இது நல்லா கரெக்டான பதம். இப்போ நம்ம அள்ளிடலாம். இப்போ அரிசி எடுத்து போட்டுக்கலாம். 2 மணி நேரம் அரிசி நல்லா ஊறி இருக்குது. அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு தண்ணி எப்படி நான் ஊற்றிருக்கேன்னா, ஒரு கை அந்த நீங்கள் எந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அது கை வைங்க. சும்மா மேலால் தண்ணி உங்கள் கை மேலே லைட்டாக மிதக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாகவே கிரைண்டரில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அரைப்பட்டும். மோஸ்ட்டாக தண்ணி தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியை அரைச்சிடாதீங்க. இப்போ நல்லா 20 நிமிஷம் நல்லா அரைப்படும். இந்த கிரைண்டர் நான் 20 நிமிஷம் அரிசி அரைப்பேன். கிரைண்டர் மாறுபடும். ஒரு டைமிங்லாம் மாறுபடும். சில பேர் மொத்தமாகவே அரை மணி நேரத்தில் அரைச்சி முடிச்சிருவாங்க. உளுந்து அரிசி சேர்த்து அரை மணி நேரத்தில் அரைச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு கிரைண்டர் மாறுபடும். நான் இது அரை மணி நேரம் உளுந்து அரைக்கும், 20 நிமிஷம் அரிசி அரைக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தொட்டு பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கோர்ஸாக இருக்குது. இன்னும் ஒரு கோர்ஸாக இருக்கும். ரொம்ப குழன்னு அரைச்சிடாதீங்க உளுந்து. அப்புறம் இட்லி நல்லாவே வராது. ஸோ ஒரு மாதிரியா நம்ம கடையில் விற்கிற அரிசி மாவை தண்ணியில் கரைச்சா ஒரு மாதிரியா கோர்ஸாக இருக்கும்ல, குறைன்னு அந்த பதத்துக்கு அரைச்சா போதும். இப்போ அரிசி மாவு இன்னும் 2 நிமிஷம் அரைக்கி விட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா ஒரு கோர்ஸ் பவுடராக இருக்குது. நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் அரிசி மாவு அள்ளிடலாம். நான் இந்த கிரைண்டர் இப்படி தான் தூக்கி நான் அள்ளுவேன். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி, ஒரு கையால் இப்படி பிடிச்சா எவ்வளோ கல்லுப்பு வருமோ அவ்வளோ கல்லுப்பு நான் போட்டு அள்ளி வச்சுட்டேன். நல்லா கையால் கரைச்சேன்னா கையில் பாடி ஹீட் ரொம்ப முக்கியம். நம்ம மாவு கரைக்கிறச்சா நீங்கள் கரண்டியாக கரைக்கிறது நம்ம கையால் கரைச்சா நல்லா பூத்து வரும் இட்லி மாவு. நான் என்ன பண்ணுவேன்னா 8 hours புளிக்க வைப்பேன். நான் காலையில் 11 மணிக்கு நான் இட்லி மாவு அரைச்சேன்னா நைட் இட்லி ஊற்றிடுவேன். அந்த மாதிரி தான் நான் ஃபர்மெண்ட் ஆக டைம் கொடுப்பேன். ஸோ 8 hours போதுமானது. இல்லை சில பேர் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் இட்லி மாவு அரைச்சிருங்க. அடுத்த நாள் காலையில் இட்லி ஊற்றிக்கலாம். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும்.
இப்போ 8 hours ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்து இட்லி ஊற்ற போகிறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. பீட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி எடுத்து ஊற்றிடலாம் தட்டில். இப்போ நான் 3 இட்லி தான் ஊற்ற போகிறேன். உடனே எடுத்து இட்லி ஊற்றுறங்கிறதுனால 10 minutes போதுமானது. அடுப்பில் வந்து ஆன் பண்ணி இட்லி தட்டை வச்சு மூடினதுக்கப்புறம் 10 minutes கழித்து நீங்கள் வந்து இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நான் குத்தி பார்க்கணும், அந்த இது பண்ணி பார்க்கணும், வெந்திருக்கான்னு செக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. கரெக்டாக 10 minutes போதுமானது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவுனா 15 minutes கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணி இட்லி ஊற்றி மூடி வச்சதுக்கப்புறம் 15 minutes கரெக்டாக நீங்கள் வந்து இட்லி வந்து சர்வ் பண்ண ரெடி ஆகிடும். ஓகே, சரி இப்போ பாருங்கள் இட்லி எடுக்கிறேன். ரொம்ப பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு வந்து இந்த மாதிரி அரைச்சாலே போதும். உங்களுக்கு தோசைக்கெலாம் வேணும்னா கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிட்டு கூட அரைக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இட்லிக்கு மட்டும் இப்போ அரைக்கிறேன். கடைசி 2-3 நாள் வந்து தோசைக்கு ஊற்றிப்பேன் இதை. அப்போ வந்து வேணும்னா நான் வந்து வெந்தயத்தை தனியாக ஊற வச்சு ஒரு ஸ்பூன் கலந்து மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.